Hi guys, welcome back. எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னையோட டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. என்ன ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோன்னா டொமேட்டோ ரசம், ஒயிட் ரைஸ், சிக்கன் கிசர்ட். சிக்கன் கிசர்ட்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ சிக்கன் கிசர்ட், அப்புறமா நேற்று வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போட்டு வச்சுருக்கிறேன், அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோவை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து புளியை வந்து அதில் ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டொமேட்டோஸை வந்து நல்லா சாப் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் பண்ண போகிற பாத்திரத்தில் இந்த டொமேட்டோ பியூரியை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை நான் ஊற்றிக்குவேன். ஆக்சுவலாக நான் புளியோடு ஊற்றிக்குவேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் அண்ட் உப்பு, உங்கள்கிட்ட ரசம் பவுடர் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரசம் பவுடர் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னே ரைஸை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸ் வடிகட்டுற அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்குவேன். இப்போது கரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ தண்ணியும் அப்புறமா ரைஸும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேன். இப்போ நம்ம சிக்கன் கிசர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆனியன் தேவைப்படுது. அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு 3 ஆனியன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரசம் மிக்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து மிளகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ரா தனியா, அப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தக்காளி வெந்துடுச்சு. இப்போது ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்க போகிறேன். ஸோ இதுலேயே வந்து கருவேப்பிலை போட்டுக்குவேன். ஒரு 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசம் பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது ஃப்ரை ஆகிட்ட பிறகு அந்த ரசம் தண்ணியில் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது வந்து ஒரே ஒரு கொதி தான் விடணும், ரொம்ப கொதியெல்லாம் விடக்கூடாது. ஒரு கொதி வந்துமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரசம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. குட் டு கோ தான்.
ஸோ வந்து ரைஸை வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் திஸ் ஆக்ஷன். சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் கிசர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கிசர்டை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஈவனாக பெரட்டிக்கோங்க. இப்போது இது குக் பண்ண போகிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சமாக சாட்டே ஆகிட்ட பிறகு இதுலேயே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சாட்டே, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவேன். மறுபடியும் சாட்டே. இதெல்லாம் சாட்டே ஆகிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் கிசர்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சாட்டே பண்ணுங்கள். ஒரு 1 minute சாட்டே பண்ணிவிட்டு லிட்டு மூடிட்டு ஒரு 3 minutes இதுலேயே நீங்கள் வந்து அந்த கிசர்டை வேக விடணும். அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ மூடிட்டு கொஞ்சமாக வேக விட்டுடுங்க. ஆஃப்டர் 3 minutes பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 tablespoon ஆஃப் சில்லி பவுடர், 1.5 tablespoon ஆஃப் கொரியாண்டர் பவுடர். மஞ்சள் நம்ம ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் மட்டும் தான் நான் ஆட் பண்ணிக்குவேன் இதில். மறுபடியும் சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் மசாலா ஒட்டிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் கறி மசாலா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மறுபடியும் சாட்டே பண்ணி ஒரு 1 minute மூடி வதக்கி விட்டுடுங்க. யூஸ்வலாக கிசர்ட் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் விட்டு நான் லிட்டு போட்டு வேக விட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிசர்ட் வந்து அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என் டின்னர் பிளேட்டில் நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷு வந்து நான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த வீடியோ நான் போடல. ஸோ இது வஞ்சரம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண சிக்கன் கிசர்ட் மசாலா, ஒயிட் ரைஸ், அப்புறமா டொமேட்டோ ரசம். டொமேட்டோ ரசம் வாஸ் ஸோ டெலிஷியஸ், மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து நான் சிப்ஸு வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து அப்பளமோ இல்லை பாப்படோ வச்சுக்கலாம். டின்னர் இஸ் ரெடி கைஸ். Thank you so much guys for your time, and please don't forget to like, comment and subscribe my channel. Thank you for your time guys. Bye bye.